ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் வார வாரம் ஆரவாரம் நிகழ்ச்சிக்கு நான் பங்கு கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். இது 264வது நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த தர்மசாஸ்தா ஜோதிட நிறுவனர் நான் மணிகண்டராஜா ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நிகழ்ச்சியை எல்லா பக்கமும் கொண்டு சேர்க்கிற திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் தர்மசாஸ்தா இயங்கிட்டு இருக்கிறதுக்கு, வெற்றிகரமா இயங்குறதுக்கு காரணமா இருக்கிற நிர்வாக குழு இயக்குநர்கள் பிளஸ் அவர் கூட பயணிக்கிற எல்லாத்துக்கும் வணக்கத்தையும் வைத்துக்கொண்டு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, எனது தாய் தந்தை குருமார்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஆவலுடன் வந்திருக்கும் ஜோதிட ஆர்வர்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் எனது மாலை நேரத்து வணக்கம். இப்போ எனக்கு கொடுத்திருக்கிற டாபிக் 27 நட்சத்திரங்களின் குணமும் வழிபாட்டு முறைகளும் பார்க்க போறோம். 27 நட்சத்திரங்கள் பார்க்க போறோம். அதுல 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 நட்சத்திரங்கள் பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம கிட்ட ஒரு ஜோதிடம் பார்க்க வராங்கன்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம பலன்கள் வரவங்களுக்கு ஒரு 5-6 பாயிண்டாவது கரெக்டா சொல்லணும்னா அதுல கண்டிப்பா இந்த நட்சத்திர பலன்கள் கண்டிப்பா இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. ஏன்னா நாம் இது வரைக்கும் சொல்லி யாருக்கும் மிஸ் ஆனதில்லை. அவங்களுக்கு அப்பதான் ஒரு நம்பிக்கை வரும். வரவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டா சொல்லும் பொழுதுதான் இந்த ஜோதிடத்தின் மீது ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வரும். நம்மளுக்கும் நாம ஒரு 2-3 பாயிண்ட் 4 பாயிண்ட் கரெக்டா சொல்லும் பொழுது, சில லக்ன பாயிண்ட் சொல்லும் பொழுது, திசாபுத்தி பாயிண்ட் எல்லாமே சேர்த்து சொல்லும் பொழுது இந்த நட்சத்திரங்கள் பத்தி சொன்னாதான் அது முழுமை பெறுது, கரெக்டாகவும் இருக்கு. அப்போ இந்த நட்சத்திரங்களை பத்தி நம்ம என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு எளிதான முறையில நம்ம பலனை சொல்லிடலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இது முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் சொன்னாலும் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ இதை 2 பார்ட்டா வச்சிருக்கிறோம். முதல் ஒரு 12 நட்சத்திரங்கள் ஒரு பார்ட்டாவும், மீதி இருக்கிற நட்சத்திரங்கள் அடுத்த பார்ட்லயும் இன்னைக்கு நம்ம சொல்ல இருக்கிறோம். அந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இது 2வது நட்சத்திரம். இதனுடைய அதிபதி சுக்கிரன். கர்ம பதிவு சந்திரன் உடைய கர்ம பதிவை பெற்ற நட்சத்திரம். துரியோதனன் பிறந்த நட்சத்திரம். இந்த வீட்டுல சந்திரன் உச்சமாகுது. அதனால இவங்களுக்கு கூட்டு தொழில் அப்படிங்கிறது ஆகவே ஆகாது. இதனுடைய கணம் மனுஷம், விருச்சம் நெல்லி, மிருகம் ஆண் யானை, பச்சி காகம். இவர்களுக்கு எப்பயுமே ஒரு நல்ல மனசோடு இருப்பாங்க. ஏன்னா இது யமன் தர்மராஜா பிறந்த நட்சத்திரம் இல்லைங்களா. அதனால எந்த ஒரு கெட்டதிலும் இல்லாம யாருக்காவது இவங்க நல்லதுன்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு எது கேட்டாலும் கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாம உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசாம அவங்களுக்கு நல்ல மனசோடு இருக்கோம்னு தெரிஞ்சு சொன்னா அவங்க நம்ம என்ன கேட்கிறோமோ அதை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு அடிக்கடி கருத்து வேறுபாடு வர்றதுக்கு காரணமே இந்த நேர்மையான குணங்கிறதுனால கருத்து வேறுபாடு வரும். இவங்களுக்கு 33 வயசுக்கு மேல ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். இது சந்திரனுடைய கர்ம பதிவை பற்றிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம். சந்திரன் அப்படிங்கிறது இந்த இடத்துல அம்மா, இந்த இடத்துல நீர் கிரகம். அப்போ இந்த ஃபேமிலிலேயே வீசிங் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு. ஆஸ்துமா, வீசிங் பிரச்சனை, மனம் சார்ந்த பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி சந்திரங்கிறது அம்மான்னு சொல்லியிருக்கோம். இந்த பரணி நட்சத்திரத்துல பிரெக்னன்சி இருக்கிற சமயத்துல அவங்களுக்கு ஒரு மன அமைதி இருக்காது. ஒரு பிரசவங்கிறது அவங்களுக்கு ஒரு கடினமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இது பரணி நட்சத்திரம் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கேன். இந்த பாயிண்ட் யாரும் இல்லைங்கிறது மறுக்கல. அதே மாதிரி யானை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். மிருகம் ஆண் யானை சொல்லியிருக்கிறோம். யானைக்கு உணவு அளிக்கிறது. அதே மாதிரி பச்சி காகம், காகத்துக்கு உணவு வைக்கிறது. இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்மளுடைய கர்மாக்கள் குறையுது. இவங்க பரம்பரையில கண்டிப்பா டிபி, சைனஸ், ஆஸ்துமா போன்ற தாக்கம் கண்டிப்பா இருக்கும்.
பரணி நட்சத்திரம் குழந்தை கருவுல இருக்கும்போதே அவங்க அந்த இந்த லேடிக்கு வந்து பயங்கரமா ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, உணவு சார்ந்த விஷயங்கள், ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அலங்காரத்தில் சுக்கிரனோட நட்சத்திரமா இருக்கனால, ஆடை அலங்காரத்துல அதிக கவனம் செலுத்துவாங்க. அம்மாவோட டாமினேஷன் கண்டிப்பா அதிகமா இருக்கும். பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து அப்பாவோட அம்மாவோட டாமினேஷன் அதிகமா இருக்கும். நல்லா பரணி 1ஆம் பாதம் நல்லா வசதியா இருப்பாங்க. 1ஆம் பாதம் எப்பயுமே தோஷம் இல்ல. 2ஆம் பாதம் வந்து நல்ல செல்வந்தரா இருப்பாங்க. தோஷம் ஓரளவுக்கு இருக்கு. 3ஆம் பாதம் வந்து தந்தை சொல் வந்து கேட்கவே மாட்டாங்க. 4ஆம் பாதம் வந்து இல்லற வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது, குறைங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து யாராவது கஷ்டப்படுபவர்களுக்கு பால், தயிர், இனிப்பு ஏதாவது வாங்கி தானம் பண்ணாங்கன்னா நல்லது. அதே மாரி இவங்களுக்கான நட்சத்திர கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்னீஸ்வரர் சுந்தர நாயகி திருநள்ளாடை. காரைக்கால் போற வழியில இருக்குது திருநள்ளாடை. இறைவன் அக்னீஸ்வரர், அக்னி ஸ்வரூபமா இருக்கிறாரு. அதனால வந்து ஒரு பரணி நட்சத்திர நாள்ல இவங்க அந்த திருநள்ளாடை சென்று வந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்க வாழ்க்கையில் ஏற்றம் வளர்ச்சியும் உறுதியா உண்டு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தை பலப்படுத்தினோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு நன்மையை கொடுக்கும். ஜென்ம நட்சத்திர நாள்ல எந்த ஒரு கலக்கமும் ஏற்படுத்தக்கூடாது. கோவில் வழிபாடு செய்யலாம், குலதெய்வ வழிபாடு செய்யலாம், கோயில் சம்பந்தமான எந்த பணிகளையும் நாம் செய்யலாம் ஜென்ம நட்சத்திரத்துல. அப்ப அந்த ஜென்ம நட்சத்திர நாள்ல போய் தீட்டு காரியங்களுக்கு போறது, அதே மாதிரி முடி வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை மேக்சிமம் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. இப்போ பரணி நட்சத்திரம் நாம சொல்லி முடிச்சாச்சு. இன்று அடுத்ததாக